அன்பார்ந்த சகோதர குருக்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த முதல் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளினுடைய மைய கருத்தாக நாம் சிந்திக்க இருப்பது இயேசுவை நேசித்த தூய்மையின் முன்மாதிரி புனித அந்தோணியார். இயேசுவை நேசித்த தூய்மையின் முன்மாதிரி புனித அந்தோணியார். இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒருவர் அந்தோணியாரிடம் வேகமாக ஓடி வந்து, அந்தோணியாரே, என்கிட்ட ஒரு பொருள் காணா போச்சு, அதை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் 1 கிலோ மெழுகுதிரி வந்து ஏற்றுறேன், எரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு இப்படி வெளியில் போகும்போதே அவர் காணா போன பொருளை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச மாத்திரத்தில் திரும்பி வந்து, அந்தோணியாரே, டீலை கேன்சல் பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் கண்டுபிடிக்கல, நான் தான் கண்டுபிடிச்சேன், அதனால் டீலை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம். அப்படியா நீங்களாம் வந்திருக்கிறீங்க? டீல் போடுறதுக்காக வந்திருக்கிறீங்க, அப்படிதானே? சென்ற ஆண்டு முழுவதும் ஒரு வேளை புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் வச்சிருந்த டீலை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம். ஒரு வேளை இந்த வருஷம் மறுபடியும் ஒரு 13 வாரம் அந்தோணியாரே உங்ககிட்ட ஒரு டீல் வைக்க போகிறேன், அதனால் நீ எனக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வதற்காகவும் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நன்றி சொல்வதற்காக, வேண்டுவதற்காக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவை மட்டுமே இந்த புனித அந்தோணியார் தன் வாழ்க்கையில் கடமையாக கொண்டு அன்பு செய்திருக்கிறார். ஏனெனில் கடவுள் நம்மை அதிகம் அன்பு செய்திருக்கிறார். எனவே நாம் அதிகமாக இயேசுவின் வழியாக கடவுளை அன்பு செய்ய கடமைப்பட்டவர்கள் என்பதை தன் வாழ்க்கையில் புனித அந்தோணியார் உணர்ந்திருந்தார் என்று சொன்னால் அது நிச்சயமாக போயில்லை. எவ்வளவு காலம் இயேசு சாமியை அல்லது இயேசு சாமியின் வழியாக கடவுளை புனித அந்தோணியார் அன்பு செய்தார் என்று சொன்னால், 1195 ஆண்டு பிறந்து 1131 ஆண்டு அவர் மரிக்கும் போது அவருக்கு வயசு வெறும் 36 வருஷம், 36 வயது. இந்த 36 வருஷம் மட்டும் இயேசு சாமி அவர் அன்பு செய்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த 36 அதோட கூட இன்று வரையிலும் நம்ம அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 795 ஆண்டு ஆக மொத்தம் 831 ஆண்டுகளாக புனித அந்தோணியார் நமக்காக, மானிடர் நமக்காக. ஏனால் புனிதருடைய சமூக உறவை நம்புகிறேன் என்று சொல்லி புனிதருடைய பரிந்துரையை நம்பி இறைவனிடம் வருகின்ற கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்காகவும், ஏன் மற்ற எல்லா மக்களுக்காகவும் புனித அந்தோணியார் இன்றும் ஆண்டவரிடம் அன்பு பாராட்டுகின்ற புனிதராக இருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் அந்த உண்மை. எனவே இந்த அன்பு மக்களுக்காக புனித அந்தோணியார் கடவுள் மீது பாராட்டுகின்ற அன்பு நாள்தோறும் வளருவதால் புனித அந்தோணியாருடைய நன்னெறியை பின்பற்றுகின்ற இறை மக்கள் இந்த திரு அவையில் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இவரிடம் கடவுளை அன்பு செய்ததற்கான 2 அடையாளங்கள் இருந்தன. அல்லது இவர் கடவுளை தான் அன்பு செஞ்சார், அல்லது கடவுளை அன்பு செய்வதற்காக கிறிஸ்துவை அன்பு செய்தார், கிறிஸ்துவை அன்பு செய்வதற்காக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அல்லது தன்னிடம் வந்து வேண்டுகின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கு இவர் ஆண்டவரிடம் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை வெளிக்காட்டுவதற்கு இவரிடம் இருக்கின்ற ஒரே ஒரு 3 அடையாளங்கள் நிச்சயமாக இவர் நிச்சயம் இறை மனிதர், இவர் இயேசுவை அன்பு செய்கிறார், கடவுளை அன்பு செய்கிறார், இவர்களுக்காகவே மனிதர்களை அன்பு செய்கிறார் என்பதற்கான 3 அடையாளங்கள் என்ன அப்படின்னா, இயேசுவை இவர் குழந்தை இயேசுவை அவர் கையில் தாங்கி இருக்கிறார். அன்பு செய்வதால் தான் இயேசுவை தாங்கி இருக்கிறார். நாம் இன்றைக்கி எதையெல்லாம் அன்பு செய்கிறோமோ அதையெல்லாம் நம்ம தாங்கி கொண்டு இருக்கிறோம். கணவனை அன்பு செய்தால் அவர் கணவனை நம்ம தாங்குகிறோம், மனைவி அன்பு செஞ்சால் மனைவியை தாங்குகிறோம், குடும்பத்தை அன்பு செஞ்சால் அதை கையில் தாங்குகிறோம், சொத்து சுகங்களை அன்பு செய்தால் அதையும் தாங்குகிறோம் இந்த உலகத்தில். ஆனால் அந்தோணியார் வேறு எதையும் தாங்கலை, இயேசு சாமியை தான் தாங்கியிருந்தார். அதைத்தான் நாம் இந்த சிறுவங்களில் பார்க்கிறோம். 2வதாக அந்தோணியார் தூய்மையின் லீலி மலர். எனவே அவர் தாங்கி இருந்தது தன்னுடைய தூய்மையை காட்டுவதற்காக லீலி மலர்.
மூன்றாவதாக அந்தோனியாருடைய சுரூபத்தில் நாம் உற்று நோக்குகிற போது அவர் தாங்கி கொண்டிருப்பது திருவிவிலியம், இறை வார்த்தை. இந்த மூன்றையும் தாங்கி இருப்பதாக திருவை நமக்கு அவரை அறிமுகம் செய்கிறது. எனவே நாம் சொல்கிறோம், அவர் ஆண்டவரை தான் அன்பு செய்தார், இயேசுவை தான் அன்பு செய்தார். எனவே அவர் இன்றும் நம்மை அன்பு செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த நேரத்தில் கடவுளை எப்படி அன்பு செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த புனித அந்தோனியாரை நம்ம கண்டு பாவிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக கடவுளை அன்பு செய்து விடலாம். கடவுளை எப்படி, ஏன் அதற்கு நாம் அன்பு செய்யணும் அப்படின்னா, கடவுள் தாராளம் உள்ளவர். அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பொழிய செய்கிறார். நீடிய இரக்கம் கொண்டவர். தான் நம்மீது வருவிக்க நினைத்திருந்த தீமையை குறித்து மனம் வருந்துகிறவர் தான் கடவுள். நாம் கூட அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். எனவே இவர் நமக்கு நாம் எதையோ கொடுத்திருக்கிறோம் என்பதற்காக கொடுக்கிறார் என்றல்லாமல் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். தாராளமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்காகவே நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இந்த ரெண்டு நிலைகளில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் இதை சட்டமாக மோசே தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறார். ஏன் இதை சட்டமாக கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதற்காக அதை ஒரு மேல்வரி சட்டமாக கொடுக்கிறார். லேவியர் இணை சட்ட புத்தகத்தில் 6வது அதிகாரம் 4-5 வரை உள்ள இறைவசனத்தில் மோசே தன்னுடைய மக்களிடம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைத்தனத்தையும் மறந்துடாதீங்க. அவர் உங்கள் மீது அன்பு கொண்டிருந்ததால் உங்களை தேர்ந்து கொண்டார். நாம் அவர் மீது அன்பு கொண்டிருந்ததால் நாம் கடவுளை தேர்ந்து கொள்ளவில்லை. அவர் நம் மீது அன்பு கொண்டிருந்ததால் நம்மை அவர் தேர்ந்து கொண்டார். அப்படி தேர்ந்து கொண்ட இறைவன் நம்மோடு இருந்து இறுதி வரையிலும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் தந்தார். எனவே இஸ்ராயல் மக்களே கேளுங்கள் அப்படின்னு அந்த செய்தி ஆரம்பிக்கிறது. இஸ்ராயல், ஷமா இஸ்ராயல் என்று அதை நாம் வாசிப்போம். இஸ்ராயலே கேள், கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அவரிடம் அன்பு கூறுவாயாக. மிகப்பெரிய மேல்வரி சட்டம். இந்த சட்டத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத மக்கள். ஆனால் அந்த சட்டத்தின்படி வாழ வேண்டும் என்று பிரயாசப்படாதவர்கள். எனவே இயேசுவிடம் சோதிக்க கேட்கிறார்கள். ஒரு திருச்சட்ட அறிஞனும் சரி பரிசேயர்களோ வந்து இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள், எந்த சட்டத்தை நாங்கள் கடைபிடிச்சா எங்களுக்கு நிலைவாழ்வு கிடைக்கும்? அப்போ இயேசு பெருமான் இந்த முதல் சட்டத்தையே இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு, இதையொட்டியே இன்னொரு சட்டமும் இருக்கிறது, அந்த சட்டத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருச்சட்டம் நிறைவேற்றாதவர்களாக, கடவுள் மீது அன்பு பாராட்டாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே 2வது கட்டளையை சொல்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தோம். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் இறைவாக்கியம் 37 to 39 வரை இயேசு இதை நீட்டித்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு சட்டத்தையும் சொல்லுகிறார், புதிதாகவும் ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு பாராட்டுவாயாக. அதுக்கு என்ன அளவு அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அன்பு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் மீது அன்பு பாராட்டுவீர்களா? ஏன் அப்படின்னா, கடவுள் உங்கள் மீது தனி பெரும் கருணை கொண்டு அன்பு பாராட்டுகிறார். நீங்கள் உங்கள் மீது சுயத்தோடு அன்பு செய்து உங்களை அன்பு செய்கிறீர்கள். எனவே நீங்கள் இந்த இரண்டையும் மேல்வரி சட்டமாக பிடிச்சுக்கிட்டு, இதுதான் உங்களுக்கு அளவுகோல். எனவே நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல மற்றவர்களை அன்பு செய்வீர்களாக. இந்த அன்பை பாராட்டியவர் புனித அந்தோனியார். வெறுமனே 36 வருஷம் வாழ்ந்தார். இந்த 36 வருஷத்தில் 15 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தில் இருந்தார். வரலாறு சொல்லுகிறது, இவர் கடவுள் மீது எத்தகைய அன்பு கொண்டிருந்தார், திரு அவையின் மீது எத்தகைய தாகம் கொண்டிருந்தார் என்று சொன்னால், விரைவிலேயே செமினரிக்கு வந்துடுறார். இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய பணியாளராய் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி புனித அகஸ்தீனார் சபையில் தனக்கு 15 வயது இருக்கிற போதே உள்ளே வந்து விடுகிறார். அதன் பிறகு 10 ஆண்டுகள் அகஸ்தீனார் சபையில் பணி செய்கிறார். அந்த பணியில் அவருக்கு நிறைவில்லை. எனவே புனித பிரான்சிஸ்க் அசிசியாருடைய சபையில் இறுதி 10 ஆண்டுகளை அவர் செலவிடுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மற்றவர்கள் மீது, மக்கள் மீது ஆர்வம் கொண்டிராத அல்லது அன்பு கொண்டிராத அந்தோனியாரால் இத்தகைய முடிவை எடுத்திருக்க முடியாது.
எனவே இத்தகைய முடிவை அவர் எடுத்து அவர் மக்களுக்காக பணிபுரிகின்றார். எத்தகைய பணிகள் என்று சொன்னால் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய படித்த பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெரிய மேதை. ஆனால் இயேசுவுக்காக ஏழை ஆகிறார். எளிய சபையில், ஏழை சபையில், பிரான்சிஸ்க சிசியாரின் அடிச்சுவட்டை பின்பற்றுகின்ற அந்த சபையில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இணைத்துக் கொள்கிற போதே அவருக்கு என்ன மிகப்பெரிய ஆசையாக இருந்தது என்று சொன்னால், நான் எப்படியாவது வேத சாட்சியாக இந்த உலகத்தில் மரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான். பார்த்த சகோதர சூழலே, எத்தகைய ஆர்வம், எத்தகைய அன்பு புனித அந்தோனியார் இயேசுவிடமும் இயேசுடைய திரு அவையிடமும் கடவுளிடமும் இந்த திரு அவையில் இருக்கிற மக்களிடமும் கொண்டிருந்தார் என்பதைத்தான் இது விளக்குகிறது. இறுதியாக ரெண்டு செய்தி விரைவாக முடித்து விடுகிறேன். புனித அந்தோனியார் தூயவராக தன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இன்றைய தலைப்பும் அப்படித்தான். இயேசுவை அவர் நேசித்தார், எனவே அவர் தூய்மையினுடைய முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படி நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு இன்றைய நாள். அன்பார்ந்த சகோதர சூழலை, தூயோராக வாழ்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. லேவியர் புத்தகம் 11வது அதிகாரம் இறைவாக்கியம் 45 பழைய ஏற்பாட்டு செய்தி, ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர், நான் தூயவர், ஆகவே நீங்களும் தூயோராய் இருங்கள். மிகப்பெரிய கட்டளை. நம்ம சொல்ல முடியாது அவ்வப்போது நான் தூயவனாய் இருப்பேன், இல்லை என்றால் நான் தூயவனாய் இருக்க மாட்டேன். அன்பார்ந்த சகோதர சூழலை, தூயவராய் வாழுகின்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த உடை அழுக்காகிவிட்டால் அதனை துவைத்து மீண்டும் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கிறது. ஏனென்றால் இது இறை எண்ணம். ஆண்டவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் தூயோராய் வாழ ஆசைப்படுகின்றோம். புதிய ஏற்பாட்டில் பேதுரு இந்த செய்தியை முதல் திருத்தந்தை திரு அவையின் மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தியில் இதை சொல்லுகிறார். எதை சொல்லுகிறார்? இந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்தை, அதையே அந்த பழைய ஏற்பாட்டு அந்த செய்தியை, உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நான் தூயவராய் இருக்கிறேன், நீங்கள் தூய மக்களினமாக இருங்கள் என்ற அந்த செய்தியை பேதுரு என்ன சொல்லுகிறார்? உங்களை அழைத்தவர் எத்தகைய வாழ்வுக்கு அழைத்தவர்? தூய வாழ்வுக்கு அழைத்தவர், கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைத்தவர், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ அழைத்தவர் தூயவராயிருக்கிறார். எனவே நீங்கள் இந்த கிறிஸ்து என்னும் மாதிரியை பின்பற்றி கடவுளுக்கு தூயவராய் வாழுங்கள். இந்த தூயவராய் வாழ்ந்த இதைத்தான் புனித அந்தோனியார் தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டார். அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த தூய்மையை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வெறுமனே இது புற தூய்மையை மட்டும் சொல்லுகிறதா? இல்லை, இது அக தூய்மையை குறித்து காட்டுகிறது. நம்முடைய யோகியதை காட்டுகிறது. ஆண்டவருடைய சீடன் என்று அழைக்கப்படுகின்ற நான் எத்தகைய தகுதி உடைமையை நான் பாராட்ட வேண்டும், என் குடும்பத்தில், என் சமூகத்தில், திரு அவையில் பாராட்ட வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி நாம் தூய்மையை வாழ முடியும்? 2 எளிய வழிகள். ஒன்று, நான் கடவுளை பின்பற்றி வாழ்ந்தேன் என்று சொன்னால், அல்லது கடவுளுக்கு பயந்து, நான் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் தூய்மை நெறி தானாக வந்துவிடும். கடவுளுக்கு பயம் இல்லை, மனசாட்சிக்கு பயம் இல்லை, எதையும் நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக தூய வாழ்க்கையாக இருக்காது. இரண்டாவதாக, இதனை தொடர்ந்து நாம் என்ன பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் தீமையையும் தீய செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கி விடுவதற்கு முன்வர வேண்டும். புனித அந்தோனியார் இதற்கெல்லாம் முன்மாதிரி. அவர் ஒரு மாதிரி கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல, அது ஒரு மாதிரி, அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. புனித அந்தோனியாரும் அப்படி தான் ஒரு மாதிரி. ஏன் அப்படின்னா, மனிதர்கள் கேட்காத போது அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கேட்கலன்னா பரவாயில்ல, கடவுள் உங்களை கேட்க வைப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் மீன்களுக்கு போதிக்க போனாரா? போகலையா? அவர் ஒரு மாதிரிங்க. புனித அந்தோனியார் ஒரு மாதிரி. நம்மளையும் ஒரு மாதிரியாக தான் பார்ப்பார். நம்ம வெளிப்படையான விசுவாசத்தை மட்டும் காட்டிவிட்டு உள்ளுக்குள்ளே பொய், புரட்டு, வஞ்சகம், தீய எண்ணம், தீய செயல்கள் இதையெல்லாம் நிறச்சி வச்சுக்கிட்டு அந்தோனியாரை எனக்காக நீங்கள் எப்படியாவது இயேசு சாமிகிட்ட கேட்டு தான் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னால், அவர் முடிஞ்ச மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது என்று நிச்சயமாக சொல்வார். எனவே தன்னுடைய போதனையில் கூட புனித அந்தோனியார் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார். அதை சொல்லி இந்த மறையுரையை நான் நிறைவு கூறுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செயல்கள் பேசட்டும், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செயல்கள் பேசட்டும், வார்த்தைகள் போதிக்கட்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கட்டும்,
அடுத்தவங்களுக்கு போதிக்க வேண்டாம், உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கட்டும். அப்படி போதிப்பதால் உங்கள் செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் பேசும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது பேசணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பேசக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு உள்ளத்துக்கு பேசணும். ஆனால் உள்ளத்தில் இருந்து நீங்கள் கேட்ட அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதால் அந்த வார்த்தைகள் அங்கே உங்கள் செயல்களாக பேசும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அத்தகைய ஆசி பெற்ற மக்களாக முதல் நாளிலேயே ஆண்டவரை அதிகமாய் அன்பு செய்கிற மக்களாக, ஆண்டவரில் தூயவர்களாய் வாழுகின்ற அழைப்பு பெற்ற நாம் ஆண்டவருடைய தூய்மையான வாழ்க்கை வாழ, புனித அந்தோணியாரை போல விளங்க, புனித அந்தோணியாரை போல வாழ, மற்றவர்களை அன்பு செய்ய இந்த நாளில் புறப்படுவோம். இறைவன் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.